அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது என்ன சட்டம் என்று சொன்னால், இந்த வட்டிக்கு கடன் வாங்குகிறாங்க இல்லையா, இந்த வட்டிக்கு கடன் வாங்குவது பல வகையில் இருக்கிறது. ஒன்று வங்கியில் வாங்குவாங்க, அல்லது அரசாங்கத்தில் ரிசர்வ் பேங்கில் அனுமதிக்கப்பட்ட வட்டி கம்பெனிகள், பஜாஜ், முத்தூட்னு கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள்லையும் இப்போ என்ன செய்வாங்க, கடன் வாங்குவாங்க. இது அல்லாமல் அவன் கையில் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வச்சுக்கிட்டு கந்து வட்டி கொடுப்பாங்க. அது எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்காது, பர்மிஷனும் இருக்காது. அவன் பாட்டு என்ன செய்வான்னு கேட்டால் மீட்ரு வட்டி தான் எல்லாம். இந்த வட்டிக்கு கொடுக்குறதுக்கு அரசாங்கத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது. எந்த ஒரு தனியார் வட்டி கொடுக்குறதா இருந்தாலும் 18%, 18னா மாதத்துக்கு 1.5% வரும், வருஷத்துக்கு 18%. அதாவது 1 லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்தில் 18,000 அளவுக்கு நீங்கள் வட்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அந்த வட்டிக்காரங்களுக்கு ஒரு அனுமதிச்சிருக்கிறாங்க. வருஷத்துக்கு 18,000 ரூபான்னா மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துக்குங்க. 1.5% 1,500 வரும். அப்போ 1 லட்ச ரூபா கடன் கொடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கினேன், 1,500 ரூபா தான் வட்டி வாங்கணுன்ற அளவுக்கு இருக்குது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கந்து வட்டி கும்பலெல்லாம் 1 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு 10,000 வட்டி வாங்குறாங்க. 1 லட்ச ரூபாயை கொடுக்குறாங்க, 1,500 ரூபா மாதத்துக்கு சொல்கிறேன், 1,500 ரூபா வாங்குறதில்ல, 10,000 வட்டி கேட்குறாங்க. அந்த 10,000 வட்டி எப்படி கேட்பாங்கன்னா, கொடுக்கலன்னு சொன்னால் ரவுடிகளோடு வருவாங்க. அங்கே உள்ள பெண்களை திட்டுவாங்க, கையை பிடிச்சி பொண்ணை தூக்கிட்டு போயிடுவோம், உன் மகளை அழைச்சிட்டு போயிடுவோம், உன் பொண்டாட்டியை கடத்திட்டு போயிடுவோம். இந்த மாதிரியெல்லாம் ரவுடிகளை வச்சு மிரட்டி, அந்த மாதிரியான மிரட்டலுக்கு ஆளாகி நிறைய தற்கொலை பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள். இந்த கடனை வாங்கிட்டு கொடுக்கணும், ரவுடித்தனம் பண்ணுறவன் தான் அந்த தொழில் செய்ய முடியும். இந்த கந்து வட்டி செய்கிறவன் யாருன்னு கேட்டால், ரவுடித்தனம் பண்ணுறான்னு 10 ரவுடியை வச்சுருந்தா தான் இதை செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரியான ஆள்கிட்ட தான் அதிகமாக வட்டி வாங்குறாங்க. பேங்க்லாம் வாங்குறவன் வந்துக்கிட்டு நகை நட்டு வச்சுருந்தா தான் வாங்குவான். சும்மா தருவானா பேங்கில் போய் கடன் வாங்குறா இருந்தால் அவன்கிட்ட ஏதோ சொத்து பற்றி ஏதாவது வீடு வாசல்னு கொடுத்துட்டு செக்யூரிட்டி கொடுத்துட்டு தான் வாங்க முடியும். அதுக்கும் இல்லாதவன் தான் இதில் போய் மாட்டுவான். அதுக்கு வழி இல்லாத பேங்கில் போய் நீங்கள் சும்மா போய் கேட்டால் 18% தரேன்டா கடன் தந்துடுவானா, பேங்க்கு தரமாட்டான். அப்போ இந்த மாதிரி ஃபைனான்ஸ் நடத்துகிறாங்களே, அங்கேயே அது கிடைக்குமான்னா அதுவும் கிடைக்காது. அதெல்லாம் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு செக்யூரிட்டி ஏதாவது கொடுக்கணும். எந்த செக்யூரிட்டியும் இல்லாமல் யார் கொடுப்பானோ அவங்க கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த வட்டிக்கு வாங்கிட்டான்னு சொன்னால் அதோடு முடிஞ்சு போச்சு. அவனை கசைக்கு புழிஞ்சு மிரட்டி, பொண்டாட்டியை கடத்திடுவோம், பிள்ளையை கடத்திடுவோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறத பார்க்குறேன், தூக்கிட்டு வந்துடுவோம், அப்படியான்னு சொல்லி 10 ரவுடிகள் போய் ஊரெல்லாம் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ரோட்டில் நின்று திட்டுவாங்க. அப்போ இப்படியான ஒரு நிலைக்காக வேண்டியது அந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டால், அரசாங்கத்தில் அனுமதி பெற்ற நிறுவனங்களை தவிர யாரும் வட்டி தொழில் பண்ணக்கூடாது. அதாவது கவர்மெண்டில் ரிசர்வ் பேங்கில் பர்மிஷன் வாங்கினவங்க தான் அதை செய்யணும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி இப்போ கொடுத்துவிட்டு அதுக்கெல்லாம் 7 கோடி 8 கோடி ரூபா அந்த டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும், அவங்களுக்கு தான் பர்மிஷன் கொடுப்பான். அந்த மாதிரியான ஆட்கள் இல்லாமல் வட்டி தொழில் பண்ணிவிட்டு உங்களை மிரட்டினான்னு சொன்னால் நீங்கள் உடனே போலீஸில் போயிட வேண்டியதான். ஏன்னா சட்டம் கொடுக்குறத வாங்குறதா இருந்தால் நீ ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நீ வாங்க இயலாது. கோர்ட்டில் கேஸை போட்டுவாங்க, நான் கொடுத்தேன் தரமாட்டேங்கிறான்னு. அப்படி தான் சட்டத்தின்படி தான் அந்த கடனை வசூல் பண்ணணுமே தவிர, சட்டவிரோதமாக அடியாட்களை வைத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் மிரட்டினார்கள் என்று சொன்னால், அப்படி யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா, கடனை வாங்கிட்டு மிரட்டுறான் என்று தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக போலீஸில் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க. அப்படி உங்கள்கிட்ட கேட்டு மிரட்டவனுக்கு அதிகாரம் கிடையாது. கடனை வாங்கிட்டு நீங்கள் நான் மாதம் தர்றேன்னு சொல்லி வாங்கியிருந்தாலும் சரி தான். இப்போ என்கிட்ட வசதி இல்லைப்பான்னா பேசாமல் போயிருந்தவன் அவன் எப்படி வாங்கினேன், நீதிமன்றத்தில் கேஸை போட்டு நான் இவ்வளோ ரூபா கொடுத்தேன் வாங்குறேன்னு கோர்ட்டு மூலமாக சட்டத்தின் மூலமாக அந்த நீதிபதி விசாரித்து சொத்து என்ன இருக்குது எதுக்குன்னு பார்த்து அவர் தீர்ப்பளிப்பார். அந்த மாதிரி தான் நீ வசூல் பண்ணணுமே தவிர, நீ கொடுத்த கடனை வாங்குவதற்கு ஆட்களை அனுப்பி அடியாள்களை அனுப்பி மிரட்டி வாங்குறது என்பது கூடாது என்று அது ஒன்று சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கந்து வட்டி கும்பலில் தான் கந்து வட்டி, மீட்ரு வட்டி, மணிக்கெலாம் வட்டி இருக்குதுங்க. ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோலாம் என்ன செய்கிறாங்க, வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கொள்ளை அடிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. அதோட சித்தர் முடிஞ்சு போச்சு, அவசரத்துக்கு மாட்டிடுறான். அப்போ அவர்களை மீட்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. யாராவது நீங்கள் யார்ட்டையா கடன் வாங்கி தெரியாதனமாக வாங்கியிருந்து மிரட்டிக்கிட்டு இருந்தான்னு சொன்னால், இப்போ என்கிட்ட வசதி இல்லை, தர முடியாது, நீ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்க என்று இந்த கந்து வட்டியில் மாற்றவர்கள் என்ன செய்யலாம், சொல்லிவிட்டு மிரட்டினாங்க என்று சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவான், உங்களை மிரட்ட மாட்டான். அந்த ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு இது 2003 ஏற்றி இருக்கிறாங்க. அது நடைமுறைக்கு வராமல் அதில் நிறைய ஓட்டைகள்லாம் இருந்ததுனால மறுபடியும் ஒரு என்ன செய்யிருக்காங்க, அதை டெவலப் பண்ணி இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த வட்டியில் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வட்டி வாங்க மார்க் அனுமதிக்கலை, இருந்தாலும் தெரியாதனமாக வாங்கி விட்டியா, அதை வச்சுக்கிட்டு மிரட்டி நிறைய நம்ம சகோதரில் வாங்கி என்ன செய்யலாம், அந்த இவங்கிட்ட மாட்டிட்டு செத்துடுறான், தற்கொலை பண்ணி போடுறான். வட்டி அந்த கொடுக்க முடியாமல் பொண்டாட்டியை கற்பழிப்போம், தூக்கிட்டு போயிடுவோம், அப்படிலாம் பயங்காட்டுமே என்ன செய்வான்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரை மாச்சிக்கிறாங்க விளங்காமல்.
அவங்களுக்கு வட்டியுடைய தீமையை சொல்வதோடு என்ன செய்யணும்னு கேட்டால் உனக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குங்கிற சொல்லணும். அதே மாதிரி வந்து வங்கிகளில் கடன் வாங்குகிறான் பாருங்கள், வங்கிகளில் அல்லது இந்த மாதிரியான அனுமதிக்கப்பட்ட வங்கி பஜாஜ் மாதிரியான தனியார் நிறுவனங்களில் வாங்குறான்ல, அவங்களுக்கும் சட்டம் போட்டிருக்காங்க. என்னென்னு கேட்டால், நீ வந்து கடன் கொடுக்கலாம் அனுமதி வாங்கியிருக்கிறதுனால, 18க்கு மேலே இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஆட்களை அடியாட்களை வைத்து வசூலிக்கக்கூடாது. முறைப்படி என்ன செய்யணும், அதிகாரிகள் போய் கேளுங்க, அதுக்கு ரிப்ளை கொடுங்க, எழுத்து மூலமாக கேளுங்க. அதுக்கு பிறகு நீ என்ன செய்யணும், அதுக்குரிய ஒரு நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு தான் வாங்கணுமே தவிர அடியாள்களை வைத்து மிரட்டி வசூல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தடை போட்டிருக்கு. பேங்கில் தான் செய்கிறானோ, பேங்கில் ஏதாவது கடனை கொடுத்துட்டான்னு சொன்னால் அது என்ன செய்வான், அடியாள்களை வச்சு மிரட்டி அவனை பேங்கு நடத்துகிறேன்னு பேராக இருக்குது, அவனை அடியாள் மூலமாக தான் மிரட்டுறாங்க, அடியாளுக்கு தான் பயப்படுவான்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் வந்திருக்குது. அதனால் இது குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இந்த மாதிரி வாங்கியிருந்தேன்னா நீங்கள் அதுக்கு பயப்பட தேவையில்லை. வேணால் மிரட்டினான்னு சொன்னால் உடனே அருகில் உள்ள காவல் நிலையத்தை கூட கம்ப்ளைண்ட் எடுத்து அவன் சட்டமாக்கிட்டாங்கல்ல. இப்போ சட்டமாக்குனதுனால நீங்கள் எழுதி கொடுத்தா என்ன செய்யணும், கண்டிப்பாக அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு போட்டு அவனை கூப்பிட்டு மிரட்டல் பண்ணி நீ கேட்கக்கூடாது. கேட்குறதா இருந்தால் கோர்ட் மூலமாக கேட்டுக்க. நீ சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. நீ மிரட்டுறது, அடிப்பேங்கிற, உதைப்பேங்கிற, நீ நான் கவர்மெண்ட் நடத்துகிற. அப்போ சட்டத்தின்படி ஒன்றை எப்படி வசூல் பண்ண வேண்டும் என்றால் நீதிமன்றத்தின் வழியாகத்தான் நீ வசூல் பண்ணணும்னு என்ன செய்வாங்க, போலீஸில் அவனை வார்ன் பண்ணிடுவாங்க, உங்களை கேட்க முடியாது. இதுக்கு பயந்து யார் தற்கொலை செஞ்சிடாதீங்க. இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்கிறாள் என்பது ஒரு தகவலாக சொல்லிக் கொடுக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.